Hi friends, today I am going to tell about third Divya Desam. அதன் பேர் திருக்கர்தமனூர் உத்தமர் கோவில். இங்கு உத்தமர் கோவிலில் திருக்கோவில் திருச்சியில் உள்ளது. இது ஒரு மூன்றாவது திவ்ய தேசம். இந்த திவ்ய அதிசயத்திலும் அதிசயம் என்னவென்றால் சிவபெருமானும் நாராயணனும் பிரம்மனும் மூவரும் இணைந்து இந்த கோவில் மும்மூர்த்திகள் அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் தன்னுடைய தேவிகளுடனே காட்சி தருகிறார்கள். நமக்கு தரிசனம் மிகவும் நன்றாக கிடைக்கும். நாராயணன் தேவியருடனும் பிரம்மதேவன் சரஸ்வதியுடனும் இணைந்திருப்பது இந்த அற்புதமான திருத்தலத்தில்தான். இதற்கு பெருமாள் புருஷோத்தமன், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் பூர்வத தேவி பூர்ணவல்லி, விமானம் வித்யோக விமானம், தீர்த்தம் கதம்ப தீர்த்தம், கதம்ப மகரிஷி உபயசர்வர், திருமங்கையாழ்வார், திருமங்கையால் ஒரு பாசரம், திருவானைக்காவிலிருந்து வடக்கே 3/4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருக்கதவனோட மந்திரம் திரு பூர்ண தேவியே சமுத ஸ்ரீ புருஷோத்தமன சுவாமியே நமக. பூர்வத தேவியே சமீத ஸ்ரீ புருஷோத்தம சுவாமியே நமக. வரத்தை பற்றி கூறுகிறது. பிரம்மன் ஆகமத்தில் கூறப்பட்ட விதிகளுக்குட்பட்டு சந்தியா காலத்தில் திருமாலை ஆதரித்து வந்தார். பிரம்மன் பக்தியை சோதிக்க விரும்பிய திருமால் இத்தலத்தில் கதம்ப மரமாக உருக்கொண்டு நிற்க அதை உணர்ந்த பிரம்மனும் அவ்விடத்தே வந்து நம் கமண்டல நீரால் கதம்ப மரத்திற்கு திருமந்திரம் செய்து திருமாலை துதிக்க பிரம்மனுக்கு காட்சியளித்து திருமால் இது போலவே என்னாலும் என்னை துதித்து இவ்விடத்தே வழிபடவும் என்று கூறியதால் பிரம்மன் இங்கு கோவில் கொண்டார். கையில் ஒட்டிக்கொள்ள அத்துடன் தீர்த்தக்கரை செய்த சிவன் இங்கே வந்து சேர்ந்தவன் அவளுடைய பிச்சா பாத்திரத்தில் பிச்சையிடுவர் மகாலட்சுமியை திருமால் கேட்டுக்கொள்ள அவ்விதமே மகாலட்சுமி பிச்சையிட்டதும் அதை நிறைய கபாலம் நிரம்பியது. பூர்ணவல்லி தாயார் என்ற பெயர் பெற்றது. தனது பிச்சை பாத்திரத்தில் நிறைத்த காரணத்தால் சிவபெருமான் இந்த பிச்சாசுடன் மூர்த்தியாய் எழுந்தருளினார். திருமால் கதம்ப மரமாக உருவெடுத்து என்றமையால் கதம்பனூர் என்று இத்தலம் அழைக்கப்படும். காலப்போக்கில் கரம்பனூர் ஆயிற்று. திருமங்கையாழ்வார்கள் உத்தமன் என்று பெருமானை அழைக்கப்பட்டது உத்தமர் கோயிலாயிற்று. 12 ஆழ்வார்களால் திருமங்கையாழ்வரும் ஆண்டாளும் பெருமாளும் உத்தமன் என்று வார்த்தைகளால் குறிப்பிடுகின்ற ஓங்கி அளந்த உத்தமன் பெயர்பாடு என்ற ஆண்டாளின் திருப்பாவை மும்மூர்த்தியிலும் ஒரே கோவிலுக்குள் இருந்துள்ள இக்காட்சி வேறெங்கும் கண்டறியாது. எனவே இது ஒரு திருமூர்த்தி தலமாகும். இருக்க வேண்டுமென்றால் நினைக்கின்ற குழந்தைகள் இந்த கோயிலுக்கு கல்வி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் குழந்தைகள் இந்த கோயிலுக்கு நின்று சரஸ்வதி தேவியை வணங்கினால் நல்லது. சிவபெருமானும் பிரம்மனுடைய தலையை கிள்ளி சாபத்தை போக்குவார். வழிபட்ட காரணத்தால் இங்கு இறைவன் நம் வழிபாடு செய்தால் நம்முடைய பாவங்களும் சாபங்களும் நீங்கும். அறிவுதரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் உரியதொரு தாண்டகம் 4 ஆனைந்தும் குலாலெடுந்தாண்டகம் எழுகூத்திருக்கையொன்றும் சிறியமடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல் தனில் பாட்டு 78 இரஜமனே கார்த்திகையில் கார்த்திக நாள் எழிற்குறையல் வருங்கலிஜா விரங்கு நீயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூன்றாவது திவ்ய தேசம் திருக்கரமனூர் உத்தமர் கோவிலை பற்றி இன்று கூறியிருக்கிறேன். அதை அனைவரும் சென்று தரிசித்து பயனடைமாறு வேண்டிக்கொள்கிறேன். ஓகே பாய். டுமாரோ ஐ வில் கோயிங் டு டெல் 4th திவ்ய தேசம். ஓகே பாய்.